கருப்பு கவனி, எங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு ஓனர்கிட்ட சொல்லுவோம். இப்படிதான் பேர் இப்படி வந்துரு வெளிச்சம் இப்படி அங்கே சத்தமும் கேட்குது. இது உன் பேர் என்ன ஊருன்னு சொல்ல. தோல் ஊறி நீக்கி கொடுக்கறது அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கல் மண் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு ரகம் பிரிச்சுட்டு செல்லரில் போட்டு உரிக்கிறோம். உரிக்கிறீங்க? அதான் செல்லரு உரிச்சதுக்கப்புறம் உரிக்கும் போது உண்டு வெயிட்லெஸ்ஸான நெல் வரும். அதில் தரம் பிரிக்கிறதுக்கு இது அந்த பதிர் மாதிரி வர்றது கறிக்காய் எல்லாத்தையும் பிரிச்சிடுறீங்க முன்னாடி. அரிசி மட்டும் தனியாக வந்துடும். ரைட்டு. நீங்கள் ஒரு கிலோ இது கணக்கு மூட்டையாக இருக்கும்போது கிலோ 8 ரூபா வரும். மூட்டையாக இருக்கும்போது 10 கிலோ 20 கிலோ இருந்தால் கிலோ 10 ரூபா வரும். கிலோ 10 ரூபா. எல்லா ரகமும் தோல் நீக்கி கொடுக்கறது. இது இல்லாமல் அடுத்தது உளுந்து உரிக்கிறது, உளுந்து உரிக்கிறது, தோல் நீக்கி வெள்ளை உளுந்து ஆக்கி கொடுக்கறது. சீசன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கேழ்வரகு இந்த தோல் நீக்கி கொடுக்கறது. அது சின்னது. அது 10 கிலோ 20 கிலோ இருந்தாலும் பண்ணிக்கலாம். தோல் நீக்கி கொடுக்கறது. கம்பு, தெனை, வரகு, சாமை எல்லாமே தோல் நீக்கிடலாம். இருக்குது. தோல் நீக்கிறது. தெனை தோல் நீக்கிறது. ஓஹோ, எனக்கு 7 தோல் இருக்குன்னு எல்லாத்தையும் நீக்கி எடுத்துடலாம். சின்ன சின்ன மிஷின் எல்லாம் போட்டீங்க. சிறுதானியங்கள்லாம் தோல் நீக்கிறது. அது உளுந்து சிறுதானியங்கள் பூரா எல்லாமே சளிச்சு மண்ணுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீனாக கொடுக்குறது. அதனால் பல்வேறு எண்ணெய் ஆடுறதா இருந்தாலும் ஆடிக்கலாம். மல்லாட்டை உடைக்கிற மிஷின் இருக்குது. இப்போ தான் ஓடிச்சேட்டை இருக்குது. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நான். இது மல்லாட்டை உடைக்கிற மிஷினு. அதான் உடைச்சி அதில் வந்துடும். பயிர் எல்லாம் இதில் வந்துடும். மண்ணு கீழே இறங்கிடும். நன்னி வந்துடும். நன்னி வந்துடும். மல்லாட்டை உடைக்கிறது. அதுக்கப்புறம் எண்ணெய் ஆடி கொடுக்கறது. அடுத்தது ரைஸ் மில். இப்போ நம்ம நெல் அரைக்கிறது தான் வந்தோம். பொங்கலுக்காக நெல் அரைக்கலான்னு வந்தேன். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்லாம் போட்டுருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு வீடியோ போட்டுடலாமா அப்படின்ட்டு. மாவு அரைக்கிறதுலாம் உளுந்து உடைக்கிறது. இது 2ஆக உடைக்கிறது பழைய டைப்பில். இப்போ உளுந்து உரிக்கிறது அங்கேருந்து அண்ணாண்டை எடுத்து போயிட்டாங்க. இது நெல்லை எடுத்து நம்ம கொட்டிட்டா இதுலேருந்து தானாகவே மேலே போயிட்டு அரைக்கிற இடத்துக்கு அங்கே போயிடும். அதுக்கு அடுத்தது அண்ணாண்டை சலித்து அரிசி சலித்து நொய் கல் நொய் எல்லாம் வந்துடும். சரி, இந்த மாதிரி இது எங்கே இருக்குதுன்னா பாணாம்பட்டில் எம்எல்ஏ வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி லைனில் அப்படியே வருது. பாணாம்பட்டு போகிற பாதை, பாணாம்பட்டு பாதை அப்படின்றது. அதனால் இன்றைக்கி பொங்கலுக்கு நெல் அரைக்கிறதுக்கு வந்த இடத்துல சரி இந்த வீடியோ போட்டுடலாமா அப்படின்ட்டு ஆரம்பித்தோம்.